ஏகதந்தாய தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமதன்னோ தந்தி பரஸ்ரோதியாத். ஓம் பிரதேசராம் பிரபஞ்சோ குசும் சாந்தம் சிவம் அமிதம் அனித்ய ஓம் ஹரிம் ஆயித்ய ஆயுஷ சோமி மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சன்பீச்ச ராகுக்கு நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய அந்த அற்புதமான ஜோதிட கலை, அந்த ஞானத்தை, அந்த ஞானத்தில் உள்ள அத்தனை யோகங்களையும் உங்களுக்கு வழங்க இந்த பாலச்சித்தர் கடமைப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது வார பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாரம் அதாவது புரட்டாசி 13 முதல் புரட்டாசி 19 வரை, இதற்குரிய ஆங்கில தேதி 29/9/2025 முதல் 5/10/2025 வரை. 29/9/2025 முதல் 5/10/2025 வரை இருக்கக்கூடிய வார பலன்கள். அதாவது பொதுவா குரு பகவான் மட்டுமே நல்ல பணம் பதவி தருவார், நல்ல செல்வத்தை தருவார் அப்படின்ற ஒரு பொதுவான, எல்லாருக்கும் ஒரு பொதுவான விதி. குரு பகவான் மட்டுமே தனத்தையும் செல்வத்தையும் தருவதில்லை. மற்ற கிரகங்கள் கூட கோச்சாரத்தில் சில அற்புதமான இடத்தில் அமர்ந்து விட்டால் மிகப்பெரிய செல்வ யோகம், மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை சிறிது நாட்களில் ஏற்பட்டுவிடும். புரிஞ்சுட்டீங்களா? இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இந்த புதன் சுக்கிரன் சேர்ந்து இருந்தாலும் பரிவர்த்தனை ஆனாலும் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்திவிடும். மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்திவிடும். குரு மட்டுமே பணம் பதவி செல்வத்தை கொடுப்பார் என்பது ஒரு புறம், அதை மட்டும் வைத்து பார்க்க முடியாது. மற்ற கிரகங்களுடைய ஒரு வலிமை அந்த கோச்சாரத்தில் ஈடுபடும் பொழுது அது மிகப்பெரிய செல்வத்தையும் பதவியும் தொழில் வளத்தையும் முக்கிய யோகங்களையும் நல்ல திருமண யோகத்தையும் கொடுத்துவிடும். அப்படிப்பட்டதை ஒரு நுட்பமான முறையில் ஒரு கிரகங்கள் இருக்கக்கூடிய, தற்போது இருக்கக்கூடிய கடந்த வாரத்தில் ஏற்பட்ட கிரக அமைப்புகள் என்ன, இந்த வாரம் என்ன கிரக அமைப்புகள் ஏற்பட்ட, அதனால் என்னென்ன தொழில் செல்வங்கள், தொழில் வளங்கள் பெருகப் போகின்றது, செல்வங்கள் பெருகப் போகின்றது, நல்ல திருமண யோகங்கள் ஏற்பட போகின்றது, இதில் என்ன பாதகங்கள் என்ன, யோகங்கள் என்ன, தோஷங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, இதற்கு என்ன நிவர்த்தி, என்ன பரிகாரம், நல்ல யோகங்கள் இந்த வாரத்தில் என்னென்ன யோகங்கள் ஏற்பட போகின்றது, என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகின்றது, என்னென்ன நல்ல திடீர் மாற்றங்கள் ஏற்பட போகின்றது என்பதை விளக்கமாக ஆதாரப்பூர்வ, நல்லா கவனிக்கணும், ஆதாரப்பூர்வ விளக்கத்துடன். புரிஞ்சுட்டீங்களா? கோச்சாரத்தில் ஒரு கிரகங்கள் ஒரு சிறிய காலம் இருந்தால் கூட மிகப்பெரிய ஒரு யோகத்தை ஏற்படுத்திவிடும், மிகப்பெரிய தன யோகத்தை, செல்வயோகத்தை கொடுத்துவிடும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக அப்படிப்பட்ட ஒவ்வொரு வாரமும் கிரகங்கள் எந்தெந்த இடத்தில், அதாவது ஒரு மொத்த பலன்களை, ஒரு மாத பலன்களை கூறுவதை விட அந்தந்த வார கிரக அமைப்புகள் ரொம்ப துல்லிதமான முறையில் கொடுக்கப்படுகின்றது உங்களுக்கு. ஒவ்வொருவருக்கும் துல்லிதமான முறையில் ஆதாரப்பூர்வ கிரகங்கள் இருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வ கிரக அமைப்புகளை வைத்து உங்கள் யோகங்கள் இங்கே சிறப்பான முறையில், அற்புதமான முறையில் உங்களுக்கு பலன்கள் இங்கே வழங்கப்படுகின்றது. ஆக இது கடந்த காலங்கள் என்னென்ன தோஷங்கள், என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன பாதிப்புகள், இந்த வாரம் என்னென்ன யோகங்களை நீங்கள், சிறப்பான யோகங்களை, என்னென்ன யோகங்களை அனுபவிக்க போகிறீர்கள், இதில் என்ன அற்புதமான ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகின்றது, என்ன சுபகாரியங்கள் நடக்கப் போகின்றது, இதில் என்ன தெய்வ வழிபாடை நீங்கள் செய்து கொள்ளலாம் என்பதை விரிவாக பார்க்க போகிறோம். ஆக மீண்டும் இங்கே ஒரு விஷயம், இது பொது பலன்.
உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா பிரம்மன் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி தலையெழுத்து எழுத மாட்டார். இப்போ மீன ராசி மேச ராசின்னா இங்கே சொல்கின்ற பலன் எல்லாருக்குமே ஒரே மாதிரி நடக்க போகிறதில்ல. இதில் வந்து ஏதாவது சரியாக நடக்கலை அப்படின்னு நான் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு சரியாக நடக்கலை அப்படின்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை கண்டிப்பாக அதில் மோசமான தசா புத்திகள் நடந்தால் நான் சொல்லக்கூடிய பலன்கள் தடைப்படும். அதுக்கு வித்தியாசம் வரும். அப்போ உங்களுக்குன்னு தனிப்பட்ட பிரச்சனைகள் அது எப்போ சரியாகும் அப்படின்னா அதற்கான விதிகளை, அதற்கான யோகங்கள் எப்போ நடக்கும், அதுக்கான குறைபாடுகள்லாம் எப்போ நீங்கும், அதற்கான தோஷங்கள்லாம் எப்போ நீங்கும், அதுக்கு என்ன செய்யலாம்ன்றது பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு ஜாதகத்தில் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்தில் எழுதியிருப்பார். அதை தெரிஞ்சுக்கலாம். கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களுடைய எதிர்கால விதி எப்படி இருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஆக இப்போ வந்து எல்லா ராசிக்குமே மேஷம் முதல் மீனம் வரை எல்லா ராசிக்குமே இந்த வார பலன்களை ஆதாரபூர்வ கிரக அமைப்புகளுடன் அனைத்து யோகங்களையும் இங்கே உங்களுக்கு வழங்கப் போகிறேன். வார பலன்கள் கும்பராசி நேயர்களே, உங்களுக்கான வார பலன்கள் பல உயர்வுகள், முக்கியமான உயர்வுகள், பல முன்னேற்றங்கள், வாழ்க்கையில் ஒரு சரியான நேரத்தில் முன்னேறக்கூடிய ஒரு சரியான கிரக அமைப்புகள் இருக்கக்கூடிய இந்த வாரம் புரட்டாசி 13 முதல் புரட்டாசி 19 வரை 29/9/2025 முதல் 5/10/2025 வரை 5/10/2025 வரை இருக்கக்கூடிய வார பலன்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கக்கூடிய ஒரு சரியான நேரம் என்று சொல்லலாம். முக்கியமான கட்டம், முக்கியமான உயர்வு, முக்கியமான தொழில் முன்னேற்றம், ஒரு முக்கிய யோகம், முக்கிய சொத்துக்கள், முக்கிய பதவிகள், புரியுதா? ஒரு முக்கியமான காரியம் வெற்றி அடையக்கூடிய ஒரு சரியான நேரம் என்று சொல்லலாம். அதில் மாற்றமே இல்லை. நடக்க போகுது. ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஏற்பட போகின்றது. மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்று நிச்சயமாக கும்பராசிக்கு ஏற்பட போகின்றது. அதாவது முதல்ல கும்பராசியில சனி ராகு வக்ரத்தில் இருக்காங்க. சனி வக்ரம் பெற்ற கிரகங்கள் இருக்கும்போது ஒரு முயற்சி, அந்த முயற்சி பண்ணணும், இந்த முயற்சி பண்ணணும், இப்படி முன்னுக்கு வரணும், அப்படி முன்னுக்கு வரணும், அதை செய்யணும், இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணும்போது நிச்சயமா வெற்றி அடையும். ஏன்னா குருவின் பார்வையில் புரிஞ்சுட்டீங்களா? ஆக மிகப்பெரிய வெற்றி, உங்கள் முயற்சிகள் அனைத்து மிகப்பெரிய வெற்றி அடையும். ஒரு வியாபாரம், ஒரு உத்தியோகம், ஒரு தொழில், ஒரு விவசாயம், ஒரு வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில், ஒரு எஸ்டேட்டு, ஒரு ஏலக்காய் எஸ்டேட்டு, ஒரு டீ எஸ்டேட்டு, தோப்பு, வாழைத்தோப்பு, தென்னந்தோப்பு, டிராவல்ஸு, புரிஞ்சுட்டீங்களா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான யோகம். அதெல்லாம் உங்கள் ஒரு நினைச்சமாய் சாதிக்க போகிறீங்க. அதில் மாற்றமே இல்லை. நினைச்சமாய் சாதிக்க போகிறீங்க. அற்புதமான யோகம். சரிங்களா? அடுத்து உங்களுக்கு இந்த 5ஆம் இடத்தில் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பொருளாதார முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம், புத்திர பிள்ளைகளுக்கு யோகங்கள், உங்கள் தொழில் வருமான முன்னேற்றங்கள் அனைத்தும் தரக்கூடிய இடத்தில் லாபாதிபதியாக, தனாதிபதியாக, லாபாதிபதியாக, யோகாதிபதியாக, அதிர்ஷ்டக்காரனாக குரு பகவான் தொடர்ந்து அற்புதமான யோகத்தை வழங்கி கொண்டிருக்கிறார். 5ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டம், லாட்டரி யோகம், சொத்துக்கள் பெறக்கூடிய யோகம், பதவி யோகம், பதவி உயர்வு வரக்கூடிய யோகம், வருமானங்கள் அதிகப்படுத்தக்கூடிய யோகம், பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கக்கூடிய யோகம் என்ற அனைத்தும் பெறக்கூடிய ஒரு சிறந்த காலம். அடுத்து கும்பராசி 7ஆம் இடத்தில் சுக்கிரன் கேதுவோடு இணைந்திருப்பது, 4ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது மனைவிக்கு கலஸ்திரத்துக்கு, மனைவிக்கு ஏதாவது சுகவீனத்தை ஏற்படுத்தும். இல்லாட்டி கணவன் மனைவிக்குள் ஏதாவது மனஸ்தாபங்களை ஏற்படுத்தும். இதற்கு விநாயக வழிபாடு, அம்பாள் வழிபாடு செய்து கொள்ள வேண்டியது. அடுத்ததாக கும்பராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் புதன் பணபரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் 8ஆம் இடத்தில் சூரியன் புதன் வலிமையோடு இருக்கும் பொழுது மிகப்பெரிய எதிர்பாராத அதாவது 5ஆம் இடம் பணபரஸ்தானம், 8ஆம் இடம் பணபரஸ்தானம் ஆக இரண்டும் வலிமை அடையும் பொழுது பணம் வருமானம் முன்னேற்றத்தின் மேலும் மேலும் நீங்கள் நினைச்ச மாதிரி சாதிக்கக்கூடிய, நினைச்சதை விட ஒரு முக்கியமான வெற்றி, ஒரு முக்கியமான காரியம், ஒரு முக்கியமான பேர் அதிர்ச்சி தரக்கூடிய அற்புதமான யோகங்கள் நிச்சயமாக ஏற்பட போகின்றது. அதெல்லாம் மாற்றமே கிடையாது.
நடந்தே தீரும். கும்பராசிக்கு சரியான அதிர்ஷ்ட நேரம் இதுதான். சரியான நேரம். கிரக அமைப்புகள் ஆதாரப்பூர்வ விளக்கத்துடன் உங்களுக்கு விளக்கப்படுகின்றது. புரிஞ்சுட்டீங்களா? அடுத்ததாக உங்களுக்கு இந்த 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்தை பார்த்தோம்னா, இந்த 9ஆம் இடத்துக்கு 8ஆம் அதிபதி 9ஆம் இடத்துக்கு போறார். எப்ப? 1ஆம் தேதி போறார். 1/10/2025 அன்று 9ல் ஆட்சி உச்சம் பெற்ற புதன், 8ல் ஆட்சி பெற்ற புதன் 9க்கு போறார். பாக்கியஸ்தானத்துக்கு போறார். அப்ப பாக்கியஸ்தானத்துக்கு போற மேலும் பல தொழில் உயர்வுகள், தொழில் முன்னேற்றங்கள், உத்தியோகத்தில் உயர்வுகள் என்று பல உயர்வுகள், வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் பெறக்கூடிய சரியான நேரம் என்று சொல்லலாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆக அந்த இடத்துல இருக்கும்போது குரு எந்தெந்த இடத்துல பார்க்குறாரு? இப்போ புதன் 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு, அதாவது மகரத்துக்கு 8ஆம் இடத்துல, அதாவது மிதுனத்துக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன், ஆட்சி பெற்ற உச்சம் பெற்ற புதன் உங்களுக்கு 8ஆம் இடமாகி மகரத்துக்கு 8ஆம் இடத்திலிருந்து பாக்கியஸ்தானத்திற்கு போகும்போது, பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்திற்கு புதன் வரும்போது அந்த 9ஆம் இடத்தை குரு 5ஆம் இடத்திலிருந்து பார்க்கிறார். திரிகோணஸ்தானத்திலிருந்து இன்னொரு திரிகோணஸ்தானத்தை பார்க்கிறார். பிரமாதமான யோகம். நினைச்சது சாதிக்க போறீங்க. மிகப்பெரிய அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமா நடக்க போகுது. அற்புதமான யோகம். சாதிக்க போறீங்க. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த கிரக அமைப்புக்கெல்லாம் கும்பராசிக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு சரியான நேரம் என்று சொல்லலாம். அதில் மாற்றமே கிடையாது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக கும்பராசி நேயர்களே, இது பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை உங்களுக்குன்னு எத்தனையோ வருஷங்கள் ஏதாவது நடக்காமல் இருக்கலாம். சில பேருக்கு குழந்தையே இல்லாமல் இருக்கலாங்க ரொம்ப வருஷமா. இல்லாட்டி ஏதாவது கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்கலாம், இல்லாட்டி கல்யாணம் முடியாமல் இருக்கலாம். இப்படி ஏதாவது நீண்ட நாள் நடக்காத ஒரு காரியம் எப்போ நடக்கும்? அதை பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து எழுதியிருப்பார். அதை தெரிஞ்சுக்கணும். எப்போ நடக்கும்? இங்கே சொன்னது நடக்கும். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் பிரம்மனால் படைக்கப்பட்டதுதான் மனித படைப்பு. அதே பிரம்மனால் எழுதப்பட்டதுதான் தலையெழுத்து, உங்கள் தலையெழுத்து. அதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஆக கீழே நம்பரை நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை சந்திக்கும் முறை உங்களிடம் இந்த விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.